அங்கே போகும்போது எப்படி நம்ம ஊர் ஆளுங்களாம் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா பார்க்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னு. ஆனால் நான் வெளியே வரும்போது தான் பார்த்தேன், ஐயோ நம்ம ஊர் பொண்ணு போயிருக்குடா, நாங்கள் விட்டுருவோமான்ற அளவுக்கு கண்டிப்பாக அவ்வளோ சப்போர்ட். குக் வித் கோமாளி, பிக் பாஸ் ஹிந்திக்கு அப்புறம்லாம் நீங்கள் கொடுக்குற லவ் வந்து எப்படின்னா, ஓகே இந்த பொண்ணை டிவியில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கிடையாது, நம்ம வீட்டு பொண்ணுடா அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இன்னும் எவ்வளோ வேணா செய்யலாம், எவ்வளோ வேணா பிக் பாஸ், எத்தனை பிக் பாஸ் வேணா போகலாம், அழலாம், சண்டை போடலாம். மூவி ஆர் டெலிவிஷன்? டெலிவிஷன். பிக் பாஸ் ஆர் குக் வித் கோமாளி? ஆஃப்கோர்ஸ் குக் வித் கோமாளி. ஹஸ்பண்ட் ஆர் சன்? ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள், ரெண்டு பேரும் மூக்குல இருக்க ரெண்டு ஓட்டைகள், அதுல இருந்தானே நம்ம மூச்சு விடுறோம். மூக்குல இருக்க ஓட்டைகளா? Welcome to 7 Star Award. Seven Star Awards. Title sponsor Studio 7 Salon. Powered sponsor Wishwalk Innerwear. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. கியூட்டான ஒரு விருது அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கான விருது. ஸோ அது யாருக்கு என்ன விருது அப்படிங்கிறத ஏவியில் பார்க்கலாம். Pan India Face of Television விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது 7 Star Awards. Congratulations! Pan India Face of Television Award Shrutika Arjun அவர்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் ladies and gentlemen. ஹிந்தி பிக் பாஸே வந்து ரொம்ப அழகாக தமிழ் பேச வச்சாங்க. நிறைய நார்த் இந்தியன்ஸை வந்து தமிழ் ஆட்களுக்கு ஃபேன்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ ஸ்ருதிகா, அவார்ட் பற்றி ஃபஸ்ட்டு ஒரு சில வார்த்தைகள். 7 Star Awards ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னோட மனசார மட்டும் இல்லை, என்னோட ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி எல்லாத்துலேருந்தும் தேங்க்யூ. ஆக்சுவலி அதை விட வந்து இங்கே நம்ம தமிழ் மக்கள், நம்ம ஊர், நீங்கள் வந்து பிக் பாஸ் தமிழ் தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் நான் அங்கே போனேன். பிகாஸ் ஒரே டைமில் தான் ஆரம்பிச்சது. ப்ளஸ் மொழி தெரிஞ்சிருக்கணும்ல, நமக்கே அங்கே திண்ணி திணறி தான் மொழி. அங்கே ஹிந்தியில் வந்து படிச்சிருக்கேன், பட் அந்த ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் வராது. இப்போ தமிழ்னா அப்படியே சரளமாக வரும்ல. ஓகே. அங்கே போகும்போது எப்படி நம்ம ஊர் ஆளுங்களாம் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா பார்க்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னு. ஆனால் நான் வெளியே வரும்போது தான் பார்த்தேன், ஐயோ நம்ம ஊர் பொண்ணு போயிருக்குடா, நாங்கள் விட்டுருவோமான்ற அளவுக்கு கண்டிப்பாக அவ்வளோ சப்போர்ட். நான் வந்து அதாவது இந்த அவார்டு, அதுக்கப்புறம் அவங்களோட லவ்வுக்காகலாம் நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து கம்மின்னு தான் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஐ ஷுட் டூ வே மச் மோர். ஸோ ஒரு அவார்ட்னா ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் நான் பயப்படுறேன். ஐயோ ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் நல்லா பண்ணணும். அதாவது நம்மளால் இப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்ல, சில கஷ்டங்கள், பொறுப்புகள் எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளால் அதை மறந்து அட்லீஸ்ட் ஒரு 2 minutes நம்மளை வந்து அவங்கள வந்து நம்ம என்டர்டெயின் பண்ண முடிஞ்சதுன்னா, இல்லாட்டி அவங்கள சிரிக்க வைக்க முடிஞ்சதுன்னா அதுவே போகிறோம். லைக் தட்ஸ் த பிக்கெஸ்ட் ட்ரோஃபி. அந்த மாதிரி ஐவ் ஆல்வேஸ் ஃபெல்ட். ஏன்னா அவங்களோட அன்கண்டிஷனல் லவ் டெலிவிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணுன்னா, மூவிஸ் பண்ணும் போது கூட இந்த அளவுக்கு ரெக்கக்னிஷன், லவ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. மேபி நான் அவ்வளோ மொக்கையாக பண்ணியிருந்தேன் போல். பட் டிவிக்கு அப்புறம் குக் வித் கோமாளி, பிக் பாஸ் ஹிந்திக்கு அப்புறம்லாம் நீங்கள் கொடுக்குற லவ் வந்து எப்படின்னா, ஓகே இந்த பொண்ணை டிவியில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கிடையாது, நம்ம வீட்டு பொண்ணுடா அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இன்னும் எவ்வளோ வேணா செய்யலாம், எவ்வளோ வேணா பிக் பாஸ், எத்தனை பிக் பாஸ் வேணா போகலாம், அழலாம், சண்டை போடலாம். ரொம்ப தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஸ்ருதிகா, நீயா இப்படி இவ்வளோ சூப்பராக பேசுகிற, ப்ராக்டிக்கலாக பேசுகிற அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது எங்களுக்கு. எனிவே, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன குவிக் ஒரு கேம் செஷன் மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாமா? ஒன்றும் இல்லை, திஸ் ஆர் தட்டு தான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் எப்படி கேம்? ஓகே,
புரியுது. இருந்தாலும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா கேரி பண்ணிக்கிறீங்க. அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் மோரோவர் எங்க போனாலும் சேனலாம் சரி, இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனாலும் சரி, எது பண்ணாலும் அது ஒரு கண்டென்ட்டா ரீச் ஆயிடுது. நீங்க எப்படியோ சூப்பர். உங்க ஆராவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே இப்போ நம்ம கேம்குள்ள போறோம். என்னன்னா திஸ் ஆர் தட், டக்கு 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 டக்குன்னு இதுவா அதுவா அப்படின்ற ஆன்சர் மட்டும் சொன்னா போதும். ஓகே, மூவி ஆர் டெலிவிஷன்? பாக்குறதுக்கு மூவி ஆன்சர் மட்டும் சொன்னா போதும். டெலிவிஷன். பிக் பாஸ் ஆர் குக் வித் கோமாளி? ஆஃப் கோர்ஸ் குக் வித் கோமாளி. ஆக்ட்ரஸ் ஆர் entrepreneur? Entrepreneur. Happy அதிபர். Happy Herbs or Tari by Shrutika? Happy Herbs தான் என் பேபி. Husband or son? ஏய் இதெல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? இதெல்லாம் சீட்டிங். ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். ஆஹா, ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள், ரெண்டு பேரும் மூக்குல இருக்கிற ஒரு ரெண்டு ஓட்டைகள். டிஃபரெண்ட், ரெண்டு பேரும் ரெண்டு கிட்னி அப்படினாது சொல்லுங்க. இல்ல, ரெண்டு மூக்குல இருக்கிற ரெண்டு ஓட்டைகள், அதுல இருந்தானே நம்ம மூச்சு விடுறோம். மூக்குல இருக்கு ஓட்டைகளா? ஓகே, இட்லி ஆர் சட்னி? சட்னி. அசார் ஆர் ஃபரீனா? ஃபரீனா. எனக்கு உங்களுக்கு முன்னாடி தெரியும் ப்ரோ, சாரி. இல்ல, நீங்க ப்ரௌன் சொல்லும்போதே நான் பாதி மனசு உடைஞ்சிட்டேன். எல்லார்கிட்டயுமாடா எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம பூந்துடுறோம். ஓகே, ஸோ ஸ்ருதி நீங்க வந்து பேசி நடிச்சு சமைச்சு எல்லாமே நாங்க பார்த்துருக்கோம். ஒரு வாட்டி பாடி பார்க்கலாமா? பாட்டே வராது. அப்ப ஆடி பார்க்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கூட ஆடுறீங்க? ஓகே. அசாரும் ஆடுவான், நானும் ஆடுவேன், எல்லாருமே ஆடுவாங்க. மியூசிக். ஹாப்பியாடா? ஒரு அரை மணி நேரமா பசங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி தே காட் தி மொமெண்ட். என்னையும் கூட கோத்து விட்டு. எனிவே ஸ்ருதிகா, தேங்க் யூ so much and please stay back. ஒரு அவார்ட் மட்டும் நீங்க பிரசன்ட் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இப்போ வந்து ஐடியல் ஃபர்னிச்சர் நிறுவனம் சார்ந்தவர்களை சப்போர்ட்டிங் பார்ட்னரா நம்மளுடைய ஈவெண்ட்டுக்கு இருக்காங்க. ஸோ அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ நம்ம சப்போர்ட்டிங் பார்ட்னருக்கு ஸ்ருதிகா மேம் கையால ஒரு விருது. A big applause to our supporting partner. So hi, hello, வணக்கம் அண்ணி. So welcome to 7 Star Awards 2025. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்னடா எங்க பார்த்தாலும் நீதா இருக்க, எப்படி இருக்க? அது வந்து சேம் பிஞ்ச். இப்ப நான் அதே கேக்குறேன், எங்க பார்த்தாலும் நீங்க இருக்கீங்களே, எப்படி அது? என்னோடா ஏதோ போன்ல பார்த்தா நீங்க, இன்ஸ்டாகிராம் பார்த்தா நீங்க, டிவி பார்த்தா நீங்க, எந்த சேனல் பார்த்தாலும் நீங்க இருக்கணும்ல. இருந்துதானே பொழைக்க முடியும். அதாவது உண்மையாவே சின்ன தெரிய சூப்பர் ஸ்டார் நான் மனசார சொல்றேன். நதிங் ஐசி சூப்பர் ஸ்டார் சொல்லி என்ன வீட்டுக்கு பேக்கப் பண்ணாதீங்கடா. இல்ல you deserve that. ஏன்னா நான் இவங்க கூட 2 வருஷம் வர்க் பண்ணும்போது அவ்வளவு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே இல்ல. சரி, ஓகேடா. வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா? அதுக்குள்ள போய்டலாம். சோ எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்போ அவார்ட் வாங்குறீங்க, வாங்க போறீங்க. வாங்குவேனா வாங்க மாட்டானா? வாங்க போறீங்க. அந்த மாதிரி எடிட்டர். ஓகே, ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இப்போ அவார்டு ஒன்று வாங்கும் போதும் இது வந்து அந்த அவார்டை நான் அவார்டா ஜஸ்ட் பார்க்கல, மக்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அன்பு காட்டுறாங்க. அது அந்த இடத்துல இருந்து ஒரு வீட்டில் போயிட்டு எனக்கு எவ்வளோ அன்பு காட்டுறாங்க எனக்கு தெரியாது இல்லை. ஆனால் இந்த அவார்டு வாங்கும் போதெல்லாம் அந்த 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 அவார்டுக்குள்ள அத்தனை பேரோட அந்த எமோஷன்ஸ் அதில் இருக்குன்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். அதனால நான் வருது. இப்போ எல்லாருக்கும் ஒரு அவார்ட் போய் சேர்றது இல்லை. ஒரு செலக்டிவாக கொடுக்கும் போது ஓகே, ஸ்டில் நம்ம எல்லார் மனசுல இருக்கிறதுனால தான் அது அந்த அவார்டாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வருதுன்றதுனால எனக்கு அந்த அவார்டு வரும் போதெல்லாம் ஸ்டில் அந்த இங்க என்ன சொல்லுது, நம்ம லவ் சொல்லுதா எல்லா மக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல், ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும். சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆலியா மனசா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட். ஸோ அவங்க எந்த சேனல்ல ஒர்க் பண்றாங்களோ அந்த சேனலே வந்து ஒரு மாதிரி எந்த ஷோரூம் போறோம்னா அந்த ஷோரூமே ஒரு மாதிரி பயங்கரமா அவங்களோட ஷேர் மார்க்கெட்ல அப்படி ஏறும். அந்த மாதிரி தான் ஒரு சேனலுக்குமே அப்படிதான். அண்ட் இப்போ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க. அது இந்த அவார்ட் நீங்க அப்படியே பிளாங்கா பிளைண்டா எல்லாம் அப்படியே ஏத்துக்காதீங்க. எடிட்டர் கொஞ்சம் கால் லெவல்ல கொஞ்சம் லைட்டா கட் பண்ணி போடுங்க. அத லைட்டா வந்து ஓகேங்க, லைட்டா போற இடம் வந்து எல்லாரும் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. எஸ், இந்த ஹம்பிள்னஸ் அண்ட் இந்த டெடிகேஷன் இந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இவங்களை இந்த இடத்துக்கு கூட்டி போயிருக்காங்க. அண்ட் உங்களை வந்து சின்ன திரை நயன்தாரா அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னாங்க? அங்க இருக்க கொஞ்சம் பேர் சொன்னனால இப்ப நீ பேர் இல்ல, அது வந்து ஒரு ஓட்டிங் எல்லாம் போட்டுருக்காங்க. அதுல
ஓகே வேற அதனால அடுத்து எனக்கு தெரிஞ்சு அவார்ட் வரும்போது ஆலியா வருவா என்னென்னலாம் அவளை வச்சு செய்யலாம் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்த மாதிரி இது மனசுல இருந்து வரா மாதிரி இருக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் மனசார சொல்றேன், நிஜமாவே சச் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும். 2026 உங்களுக்கு இன்னும் வந்து பயங்கரமான ஒரு நிறைய ப்ராஜெக்ட். ஆக்சுவலி 2026 வந்து வேற லெவல்ல வந்து நான் என்னையே வந்து பார்க்கணும், இன்னும் ஒரு சூப்பரான ஒரு நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு என் மைண்ட்ல வச்சிருக்கேன். அதுக்கு கண்டிப்பா எல்லாரோட லாஸ்ட் ஒரே தேவை. கண்டிப்பா அந்த சப்போர்ட் இருக்கு. லாஸ்ட் ஒரே கேள்வி, நீங்க எப்ப அடுத்த சினிமாக்கு வருவீங்க? சினிமாக்கு இது போலாம்டா, இது முடிச்சிட்டு கூட போலாம், பிரச்சனை இல்ல. பேக் ஆஃப் அப்படின்லாம் சொல்லுங்க. நான் எப்ப படம் வர போயிட்டு இருக்கு, போலாமே. அடுத்து எப்ப அரசியலுக்கு வருவீங்க? அப்படி இல்ல, சினிமாக்கு தானே போலாம், அது சொல்லுறாங்க. அண்ட் தேங்க்யூ so much 7 Star Awards 2025 and கன்டினியூஸா நிறைய இயர்ஸ் வந்து பண்ண போறீங்க, அதுக்காக வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ரோஹிணி சினிமாஸ், ஆல்சோ தேங்க்யூ ராஜ் ப்ரோ. தேங்க்யூ. 7 Star Awards. Title sponsor Studio 7 Salon. Powered sponsor Wishwalk Innerwear. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Oyamar.